பள்ளிக்கல்வித்துறையுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்க? இப்போ பள்ளிகளுடைய நுழைவாயிலில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இது தவிர நீங்கள் இப்போ மைக்கில் பேசுகிறது கூட சொன்னீங்க, லேப்டாப் கொடுக்கல. இது மாதிரி இது எப்படி எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக அனைத்து பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற திட்டம் முந்தைய அரசு காலத்திலேயே, எங்கள் ஆட்சி காலத்திலேயே அது உருவாக்கப்பட்டது. அதற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆகவே அதை பொறுத்தவரையிலும் எல்லா பள்ளிகளும் ஒரு பாதுகாப்பு தேவை. மாணவர்கள் வருகை பதிவேடுகள் SMS மூலமாகவே மாணவர் இங்கே வந்திருக்கிறாரா இல்லையா என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பிட்ட தேதியில் நம்முடைய மாணவருடைய தேர்வு முடிவுகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு, அவர் இல்லங்களிலிருந்து தொலைபேசியின் மூலமாகவே தெரிந்து கொள்வதற்கு மொபைல் மூலமாக வசதிகள் செய்யப்பட்டது. அதேபோல் சீருடைகள் மாற்றி அமைக்கப்பட்டது. அதேபோல் எண்ணற்ற பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளி என்று 1174 பள்ளிகளை உயர்த்திய வரலாறும் அன்றைய ஆட்சி காலத்தில், அம்மா ஆட்சி காலத்தில், தலைவர் காலத்திலே நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.